ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் ஃபேண்டசி படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 30 minutes இருக்கு. இந்த படத்தை ஜியான் ஹுவாச்சி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு கேங் எதையோ தேடி போறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான லிசர்ட் ஒன்று இவங்களை அட்டாக் பண்ணுது. அது பயங்கரமா இருக்கு. அது கிட்ட இருந்து ஓரளவு இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணி கடைசியில அது கிட்ட இருந்து தப்பிக்கவும் செஞ்சிடறாங்க. அப்படியே கரண்ட் சிச்சுவேஷன் காட்டுறாங்க. அந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா சைனாவை வந்து ஜப்பானீஸ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சைனீஸ் புக் இருக்கு. அதுல சைனீஸோட மிகப்பெரிய வரலாறே இருக்கு. சைனீஸ் மக்களை பத்தி இருக்கு. அவங்க இந்த உலகத்தை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே அந்த புக்ல தான் கொடுத்திருக்காங்க. அந்த புக்கை அவங்க சைனீஸ் கைக்கு கிடைக்காம ஜப்பானீஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இருக்கிறத அவங்களுக்கு படிக்கவும் முடியாது. அது ஒருத்தரால மட்டும் தான் படிக்க முடியும்ன்ற மாதிரியே இருக்கு அந்த புக். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவும் அவங்க கேங்கும் சேர்ந்து ஜப்பானீஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்டத்துல அந்த புக்கையும் திருடிடுறாங்க. அந்த புக் இப்போ நம்ம ஹீரோயின் கைக்கு போகுது. அதை படிச்சு இவங்க சைனா மக்களை எப்படி காப்பாத்துறாங்க, அதே மாதிரி அந்த புக்ல என்ன இருக்கு, இவங்க எல்லாம் எதை தேடி போறாங்க, கடைசியில அந்த எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஒரு புக் அடிப்படையா வச்சு எடுத்ததெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான கேரக்டர் ரைட்டிங்ல எழுதியிருக்காங்க. முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லாவே எழுதியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே வைஸும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல லேக் அடிச்சாலும் ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு டீசென்டான ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. விஎஃப்எக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா அந்த லிசர்ட் வர சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணிருக்கலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.